ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் ஆரத்திலாம் எடுத்து விஜய் காவேரியை உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. பாட்டி கோவத்தை காட்டினாலும் ஒரே வழியாக காட்டிடுறாங்க, பாசத்தை காட்டினாலும் ஒரே வழியாக காட்டிடுறாங்க. ஆனால் பாட்டியோட ஆசீர்வாதம் நம்ம காவேரிக்கு கிடச்சிருச்சு. இனி ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கே தான் இருக்கணும், என்னை விட்டுட்டு மறுபடியும் போயிட மாட்டேன் இல்லை விஜய்ன்றாரு. இல்லை பாட்டி, அவர் இங்கே தான் இருப்பார், இனி நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்கிறேன். நான் என் பேரனை மட்டும் தானே கூப்பிட்டேன், நீயும் இங்கே இருப்பேன்ற, அப்போ நான் போயிடவான்னு சொன்னதும் நம்ம விஜய் அந்த இடத்துட்டே அதட்டுறாரு. காவேரி இல்லாமல் நான் எப்படி பாட்டி இங்கே இருந்திருக்க முடியும், அவன் இல்லாமல் எப்படி வர முடியும்னு. இல்லைன்னு பாட்டி நக்கில் தான் சொல்லுது. அதுக்கான பதில் காவேரியும் நக்கில் தான் சொல்கிறாரு. மறுபடியும் அந்த பசுபதி ஏதாவது பிரச்சனை வருந்தா அதெல்லாம் எதுவும் வராது, அவங்க சம்மந்தி கேட்பேன்னு சொன்னதும் உடனே ராகினி அஜய் கல்யாணம் வச்சு சித்தி வருத்தப்படுறாங்க. அதுக்காக தான் காவேரி அப்பவே சொன்னால் அதை நம்ம யாரும் புரிஞ்சிக்கலன்னு பாட்டியும் சொல்கிறாங்க, விஜயும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுருந்தா இவ்வளோ நடந்திருக்காதுன்னு. சரி விடுங்க, இனி நம்ம பார்த்துக்கலாம், பசுபதி இந்த பக்கம் வரமாட்டார், அஜய் வாழ்க்கையும் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அந்த சித்திக்கும் ஆறுதல் சொல்கிற காவேரி. உண்மையிலேயே நல்லா இருந்தது. ரூமில் போயிட்டு பாட்டி வந்து 2 பேரையும் கட்டி பிடிச்சி அணைக்கிறாங்க. இனி பொண்ணா இங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பாரு. கூப்பிட்டு வயிற்றுல கையை வச்சு ஒரு பொண்ணா இங்கே அங்கே குதிக்காமல் பக்குவமாக பேத்தியோ பேரனோ எனக்கு பெற்று கொடுத்துருன்றாங்க. அப்போ பெற்று கொடுத்துரு, நான் போயிடுவேன்னு சொன்னதான் அங்கே விஜய் வந்து அதட்டுறாரு. இது போல் இனி யாரும் இங்கே போயிடலாம், பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே பாட்டியும் இல்லைடி நீயும் இங்கே தான் இருக்கணும், நீங்கள் 2 பேரும் இனி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலான்னு பாட்டி நல்லா புரிஞ்சுக்கினாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டி பேரன் காவேரியோட காம்போங்க உண்மையிலேயே நல்லா இருந்தது. இங்கே தாத்தாவும் கூப்பிட்டு பேசிக்கின்னு இருக்கிறாரு. அன்பு சொல்கிறாரு, எதுக்கு நீ விஜய் நினச்சா போயிடுவான், அங்கே வந்தால் ஆஃபீஸ் பொறுப்பை விட்டு கொடுக்கணுமா வேணான்ட்டு, இது அவனோட கம்பெனி, அவன் தான் பார்த்துப்பான்னு சொன்னது. இந்த இடத்துல விஜய் வராரு. என்ன என் பேர் அடிப்படுதுன்னு கேட்டுக்கினே கம்பெனி பொறுப்பெல்லாம் நீயும் காவேரியும் சேர்ந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம காவேரியும் பல முறை சாரி தாத்தா என்னால் தானே ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் விஜய் தூக்கி போட்டுட்டு வந்தார், என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்போவே வந்திருக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சின்ன பொண்ணு, உன் தலையில் எவ்வளோ பாரத்தை கட்ட முடியும்னு தாத்தாவும் இங்கே பக்குவமாக சொல்கிறாரு. காவேரியும் இவ்வளோ பக்குவமாக புரிஞ்சுக்கின்னு இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு சந்தோஷமானு சொல்லிட்டு அடுத்தது நம்ம ஆஃபீஸ் பொறுப்பை வந்து நம்ம வீக்காக தான் கவனிக்க போகிறாங்க. அன்பு குட்டி போட்ட போன போல் அலையிறாரு. என்ன செய்கிறாரு, என்ன பண்ணுறாரு, நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.